கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் முனையற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஜூலை மாதம் 29ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக ஒவ்வொருவரையும் நேரடியாக உங்கள் வீடுகளில் பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு நமக்கு என்ன மங்கள வார்த்தை? 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மன முறிவடைகிறதும் இல்லை. ஒரு நல்ல விசுவாச அறிக்கையை அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்திய திருச்சபைக்கு சொன்னார். அந்த ஆலோசனையும் ஜெபத்தையும் விசுவாசத்தையும் உங்கள் மேலே வைத்து நான் ஆசீர்வதிக்கிறேன். இன்னைக்கு பிறகு நீங்க சொல்லணும், நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போக மாட்டோம். ஏன்னா எவ்வளவுக்கு எவ்வளவோ அன்னைக்கு எகிப்து தேசத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் ஒடுக்கப்பட்டார்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு கானான் தேசத்திலே அவர்கள் வாழ்ந்து சுபிக்ஷித்திருந்தார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, மூட்டை பூச்சியை ஒடுக்கிற மாதிரி நசுக்கிற மாதிரி யாரெல்லாம் உங்களை ஒடுக்கணும் நசுக்கணும்னு நினைச்சாங்களோ அவங்க மத்தியில் ஆண்டவர் சொல்றாரு, இனி நீங்கள் ஒடுங்கி போவதில்லை. அவங்க மத்தியில் நீங்கள் எழும்பி பிரகாசிப்பீங்க. அவங்க மத்தியில் நீங்கள் வாழ்ந்து சுபிக்ஷித்திருப்பீங்க. அன்றைக்கு ஆமான் முர்தகாயை நசுக்க நினைத்தான், ஒடுக்கி அவனை கொலை செய்ய நினைத்தான். ஆனால் அதே ஆமான் கையால இந்த முர்தகாய் கனப்படுத்தப்பட்டான். ஆண்டவர் அதனால சொல்றாரு, எப்பக்க நீங்க நெருக்கப்பட்டாலும் சரி. சிலர் சொல்லுவாங்க, வல பக்கத்தில் போனாலும் நெருக்கம், இடப்பக்கத்தில் போனாலும் நெருக்கம், முன்னால போனாலும் பின்னால வந்தாலும், எப்பக்க நெருக்கப்பட்டாலும் நீங்கள் ஒடுங்கி போகாதபடிக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு நெருக்கப்படுறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு கர்த்தர் உங்களை விரிவாக்குவார், விசாலத்திற்கு கொண்டு வருவார். சிறுமைப்படுத்தப்பட்ட நாட்களுக்கு சரியாக மகிழ்ச்சி அனுபவிக்க உதவி செய்வார். அது மட்டுமல்ல, நீங்கள் கலக்கமடைந்தும் மனம் முறிவடைவதில்லை. அப்படின்னா கலக்கம் ஒரு பக்கம் இருக்கு, ஆனாலும் மனசு விட்டு போகாதபடிக்கு உள்ளுக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்து, விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பாய் என்கிற வசனத்தின்படி இனி தேவ மகிமை நீங்க காண்பீங்க. ஆண்டவர் எந்தெந்த காரியத்துல கலங்கி போயிருக்கிறீங்களோ ஆண்டவர் சார், கலங்காதே திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், உனக்கு உதவி செய்வேன். எந்தெந்த காரியத்தில் ஆண்டவருடைய சகாயத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ ஆண்டவர் சொல்றார், இன்றைக்கு வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து அந்த சகாயம் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. நினையாத இடத்திலிருந்து நினையாத நேரத்தில் வரும். எனி டைம் மிரக்கிள் வில் ஹேப்பன். எந்த நேரத்தில் வேணாலும் அற்புதம் நடக்கலாம், ஒத்தாசை வரலாம், உங்கள் கடன்கள் அடைக்கப்படலாம், உங்கள் நிந்தை மாற்றப்படலாம். கர்த்தர் உங்களை நிலைத்து நின்று கனி கொடுக்க உதவி செய்வார். சரி, ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாமா? சிஸ்டர் புஷ்பா ஃப்ரம் ராயபுரம். என்னுடைய மகள் பெயர் சீதா லட்சுமி. அவளுக்கு ஒரு குழந்தை இருக்கிறது. அவளுக்கு 2வது குழந்தை மற்றும் 3வது குழந்தை 6வது மாதத்தில் கர்ப்பம் கலைந்து விட்டது. மிகுந்த கவலையுடன் இருந்தபோது மகளுக்கு குழந்தை நல்லவிதமாக பிறக்க வேண்டும் என்று உபவாசத்துடன் வேண்டிக் கொண்டு அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் உபவாச கொடுகையில் கலந்து கொண்டேன். தனி ஜபத்தில் சகோதரர் ஸ்டீஃபன் அவருடன் ஜபித்து கொண்டேன். அந்த ஜபத்திற்கு பிறகு கர்த்தருடைய கிருபையினால் என்னுடைய மகள் மீண்டும் கர்ப்பம் தரித்து எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் நிறை மாதத்தில் ஆரோக்கியமான குழந்தையை பெற்றெடுத்தாள். நல்ல கவனிங்க, இந்த மகள் புஷ்பாவுடைய மகள் சீதா லட்சுமிக்கு திருமணமாகி முதல்ல ஒரு குழந்தை கிடைச்சிருச்சு. 2வது ஒரு குழந்தை வேணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனால் 2வது குழந்தை கன்சீவ் ஆகி 6 மாதத்தில் அது அழிஞ்சு போகுது. 3வது ஒரு குழந்தை கன்சீவ் ஆகி அதுவும் 6வது மாதத்தில் அழிஞ்சு போகுது, கலைஞ்சு போகுது. இப்போ அந்த பிள்ளைகளுக்கு ஒரு வேதனை. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க, அன்பரின் பாதத்தில் போனால் நிறைய அற்புதங்கள் நடக்குது, இந்த அழிவிற்கும் நாசத்திற்கும் முடிவை கொண்டு வரும்படி இந்த மாதம் அன்பரின் பாதத்தில் நம்ம போய் ஜபிச்சுட்டு வரலான்னு சொல்லிட்டு புஷ்பா தன்னுடைய மகள் சீதா லட்சுமி அழைச்சிட்டு அன்பரின் பாதத்தில் கூட்டத்துக்கு வராங்க. கூட்டத்தில் கலந்துக்கிறாங்க. கூட்ட முடிவில் என்கிட்ட வந்து ஜெபம் பண்ணிட்டு போகிறாங்க. கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த மங்கள வார்த்தையை ஆண்டவர் உறுதி செய்து அதன் நிமித்தம் ஆரோக்கியமான குழந்தையை நிற மாசத்தில் பெற்றெடுக்க கர்த்தர் உதவி செய்தார். உங்களுக்கும் இப்படி கலைஞ்சிக்கிட்டே இருக்கா? இல்லை கர்ப்பமே தங்கலியா, கர்ப்பமே நிற்கலையா, இல்லை கல்யாணமே நடக்கலையா, இல்லை வியாதியில் கடந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்களா, தீராவது உதிரப்போக்கில் இருக்கிறீங்களா, எந்த பக்கத்திலே நெருக்கப்பட்டு இருக்கிறீங்களா? இந்த சனிக்கிழமை உங்களுக்காக நம்முடைய அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் கூட்டம் வேப்பேரியில் உள்ள BK ஆடிட்டோரியத்தில் காலையில் 9:15 மணியிலிருந்து
மத்தியானம் 2 மணி வரைக்கும் நடக்க இருக்கிறது. ஸோ இந்த மாதம் உங்களுடைய அற்புதத்தை தள்ளி போடாமல் எந்த ஊரில் இருந்தாலும் கிளம்பி வாங்க. அற்புதம் நிச்சயம். அடுத்த மாதம் உங்கள் பேரை சொல்லி நாங்கள் சாட்சி சொல்லுவோம். சரியா? சரி, கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. பாரபட்சம் இல்லாத தேவன், சீதா லட்சுமியுடைய கற்பம் கலங்கிக்கிட்டே இருக்கும் பொழுது அன்பரின் பாதத்தில் அழைத்து கொண்டு வந்து அவருடைய கற்பத்தை ஸ்திரப்படுத்தி கொடுத்த தேவனே, இந்த வாரம் நடக்க போகிற அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் கூட்டத்தில் அநேக சீதா லட்சுமிகளை கர்த்தர் அழைத்து கொண்டு வந்து அவருடைய கற்பத்தை உறுதி செய்து தருவீராக, அவருடைய வேலையை உறுதி செய்து தருவீராக, அவர்களுடைய எதிர்காலத்தை உறுதி செய்து தருவீராக. இப்பொழுதும் எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போவதில்லை, கலக்கம் அடைந்து மனம் முறிவடைவதில்லை என்று சொன்ன அந்த மங்கள வார்த்தையின்படி 4 பக்கத்தில் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் விசாலத்திற்கு கொண்டு வந்து அவர்கள் பெயரை பெருமைப்படுத்தும். கலங்கி போயிருக்கிற இருதயத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவன், நான் உனக்கு உதவி செய்வேன் என்று சொன்னீரே, நான் உனக்கு சகாயம் செய்வேன் என்று சொன்னீரே. என் பிள்ளைகள் என்னென்ன சகாயம் உதவியை எதிர்பார்க்கிறார்களோ அத்தனை உதவிகளையும் கொடுத்து இந்த பூமியிலே என் பிள்ளைகளை நிலைநிறுத்துவீராக. இன்றைக்கு பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பாரும். சகல ஜனங்களை பார்க்கலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்கிற மங்கள வார்த்தை இந்த நிமிஷத்திலிருந்து அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பலிக்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04424579999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.